ஆனா எனக்கு சிஷியன் இவன் தான் தும்ப கர்மாந்திரம். ஆனா இவனுக்கு சிஷியன் அதோ மக்கள் அடிக்கிறான் பார். அவன் தான் எட்டாம் நாள் எட்டாம் தூக்கம் படிக்கிறான் பார். எட்டாம் தூக்கம். ஆனா காரியம் உடனே மறுநாள் நடக்குது பார். ஆனா 29 நாள் கசமுதல் உள்ள போயிருக்காங்க. ஆனா 29 நாள் 30 படிக்கிறாங்க பாரு. அந்த 30 நீதான். ஆனா அந்த 30 அவன் வரவே மாட்டான், உள்ளதான் தலைதவசம். அவன் தலைதவசம் கும்பிட்டு வர போயிடும். சரி ரைட்டு நாங்களாம் தலைதவசத்தோட போய் முடியுது. ஆனா நீ ஆளை பார்த்தா ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை, ஆனா தலையில பார்த்தா சிம்மாடு கட்டை, ஆனா நெஞ்சில பார்த்தா சந்தன பட்டை, ஆனா கட்டில பார்த்தா உத்தாச்சி அங்கொட்டை. ஆனால் கட்டில பார்த்தா உத்தாச்சி அந்த கெட்டிக்காரன் கொட்டை. ஆனா காலையில திருவண்ணாமலையில அந்த அபிராமி ஹோட்டல்ல தண்ணி உண்டு ஓட்டு போற மொட்டை தண்ணி போட்டு ஊத்துற மொட்டை தண்ணி மட்டும் ஊத்த போறியா மொட்டை? அது பாட்டும் இது அந்தராரிலே இது அப்பர்பட சபை, இது லட்சுமி கடாட்சமத சபை, மகா லட்சுமி புரிந்த சபை. மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். அவர் ஒரு பாதத்துக்கும்
வணக்கம். இந்த சிறுவன் சிறுவன். அனைவரும் வணக்கம். வணக்கம். தம்பி யார் ஆளு வந்து பார்த்தா ஒரு விளக்கம். சொல்றமோ எப்படி நாரத மகாமுனிவர் தெரியும். அது மட்டும் கிடையாது. இந்த மூன்று லோகத்தையும் ஒரு நொடியில சுத்தியாரக்கூடிய என் பேர் தான் நாரத மகாமுனிவர். ஆமா, ஒரு நொடியில் சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர். ஆமா, அப்படி பிறந்து தம்பி என்னோட தாய் தந்தை யாரு தெரியுமா? தம்பி அதான் சந்திராவை தாண்டி வரக்கூடிய அதான் பிரம்ம தேவனுக்கு அந்த கல்யாணி அம்மா இருக்காங்க பாரு. அந்த அம்மாவுக்கு தம்பி நான் கல்யாணி அம்மா சொன்ன பாரு. அவங்க எனக்கு சுயமா பெத்த தாய் கிடையாது. ஓஹோ, பெத்த தாய் வளர்ப்பு தாய் தான். வளர்ப்பு தாய் தான். அவங்க சொந்தமா பெத்த தாய் யாரு? ஒருத்தர் இருக்காங்கடா. அது யாரு தெரியுமா? சொன்னமோ விநாயகர் துணை திமுக மாநகர மேயர் திருவண்ணாமலை நிர்மலா வேல்மாறன், திமுக மாநகர செயலாளர் கார்த்தி வேல்மாறன், 7வது வார்டு கவுன்சிலர் வக்கீல் மா செந்தில், 39வது வார்டு பிரதிநிதி, 39வது வார்டு வட்ட பிரதிநிதி செந்தில் ஆர். இவர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ அந்த கம்பெனிக்காக 500 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். 500 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அவர் பங்கிலே அந்த அண்ணாமலையார் இருந்து குறையில்லாமல் வைக்க வேண்டும் அப்படி என்று இறைவனை பிரார்த்திக்க சுபே செய்யும். கைதிக்கு பிறந்தவங்க வரலாமா? கைதிக்கு பிறந்தவங்க வரலாமா? வரியா? சபைக்கு வரக்கூடாது. கைதிக்கு பிறந்த சபைக்கு வரக்கூடாது. அது என்ன காரணம் தம்பி? நான் கைதிக்கு பிறந்த சொன்னவர் அதோட விளக்கத்தை தெரிஞ்சா சொல்லுங்க ஐயா. நீங்க அடிக்க மாட்டீங்க. சொல்லுங்க. அதோட விளக்கம் எப்படி தெரியுமா? வேற காலத்துல
பிரம்மதேவன். சைலன்ஸ் இரு. பேசுவா இரு. பிரம்மதேவன் உங்க அப்பாவுக்கு நிர்வாகம் இது. ஆமா ஆ. தேவராத்து வர வேண்டும் வேண்டும். தேவ சபையில் வந்து அமர வேண்டும் அமர வேண்டும். அப்படி என்று எங்க அப்பாவுக்கு நிருபம் வந்தது ஆமா. அந்த நிருபத்தை கண்ட உடனே ஆ. வேற எங்க அப்பா தேவலோகம் போனார். தேவலோகம் போனா. தேவலோகம் போய் ஆ. அந்த தேவ சபையில அமர்ந்தார்கள். அமர்ந்தார்கள். அந்த தேவ சபையிலே ஆ. நாங்க நாட்டியமாயர்கள். ஆமா. அது யார் யாரு? தம்பை ஊர்வசி மேலகை சிலர் தம்பை. ஆமா ஆ. அப்படி சொல்லக்கூடிய ஆ. நாங்க நாட்டியமாயர்கள். நாட்டியமாயர்கள். அது நாங்க நாட்டியமாயர்களே ஆமா. சிறந்த மாதிரி யாரா தம்பி? ஊர்வசி அழகிலும் அறிவிலும் சேர்ந்தவங்க ஊர்வசி. ஊராட்சி அம்மா அவங்க என்ன செய்தாங்க? ஆ. அந்த தேவ சபையில ஆ. வந்து வாத்திர திருவிழா பூஜை கொண்டு பூஜிக்கொண்டு அந்த தேவ சபையில வந்து நாட்டியம் முடிந்தார்கள். அழகில் செய்தார்கள். ஆமா அப்ப ஊராட்சி அம்மா அழகை கண்டு அழகை கண்டு அம்மா அழகா நாட்டியம் போடுறாளே ஆ. இவளை நம்ம நீங்க சேராம விடக்கூடாது அப்படி என்று எங்க அப்பா பிரம்மதேவன் பார்த்து ஊராட்சி மேல ஆசை வச்சு ஆசை விட்டார். வச்சுட்டார். ஆமா ஆ. அப்ப அந்த ஊராட்சி மேல தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா. பிரம்மதேவன் நம்மளை பார்த்து ஆ. ஆசை வைக்கின்றார் ஆ. நம்ம கருப்பணிக்கு பறி போயிடும். அறிவாய் இறங்கிட்டு போறாங்க. சொல்லுங்க. அதனால ஆ. நம்ம கருப்பை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும். அப்படி என்று ஆ. அந்த அம்மா என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? அந்த நாட்டியத்தை தேவ சபையில விட்டு விட்டு விட்டு. அவங்க ஓடமா ஆரம்பித்தார்கள். தெரு தெருவா ஓடுறாங்க. ஆமா ஆ. அப்ப எங்க அப்பா பார்த்தா பார்த்தா. இவளை எங்க போனா விடப்படாது விடக்கூடாது. அப்படி என்று ஆ. இவரு பின் தொடர்ந்தே ஓடினார். ஓடினார். ஆமா ஆ. அப்ப ஒண்ணு ஆ. அப்ப அவர் ஓடினாங்க பாரு அந்த அம்மா அம்மா. அந்த அம்மா போற வழியில வழியில. அந்த காலத்தில் ஆ. மண்ணா வீட்டுல என்ன தம்பி கட்டி இருக்கோம்? வா, சைஸுக்கு கைது கட்டிருக்குங்க. ஏன் செய்துக்கா ஆமாங்க. தம்பி ஆ. அப்ப அந்த கைது கூட்டத்தை பார்த்தாங்க. பார்த்தாங்க. யாரு? ஆ. அந்த ஊர்வசி அம்மா. ஊர்வசி அம்மா. ஓ பிரம்மதேவன் நம்மள எங்க போல விட மாட்டா. விட மாட்டா. நம்ம எதனா ஒரு சூட்சமாக செய்து செய்து. நம்ம மறந்துடணும். ஆ. அவ கண்ணுக்கே தெரியக்கூடாது ஆமா. அப்படி என்று ஆ. அப்ப அந்த வண்ணார் வீட்டுல பார்த்தாங்க பா. ஆமா. அந்த கைது கூட்டத்தை பார்த்து விட்டாங்க. பார்த்து விட்டாங்க. ஆமா ஆ. இதுதான் நம்மளுக்கு சரி சரி. நம்மளுக்கு தான் தப்பிக்க முடியும் ஆமா. அப்படி என்று ஆ. அந்த அம்மா என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? ஒரு பெண் கைதா உருவம் மாறி கையில ஒரு மாதிரி அந்த கைது கூட்டுல புந்துட்டாங்க. பூந்துட்டாங்க. ஆமா ஆ. அப்ப எங்க அப்பா பின்தொடர்ந்தே ஓடியாந்தாரு பா. சரி வந்தாரு பாரு. ஆமா ஆ. பார்த்த உடனே ஆ. என்ன ஊர்வச்சா அந்த வழியா தானே இந்த ஓடினா. வயல போன ஆளை காணாமே. திருட்டு ஆளா காணாமே ஆமா. எங்க மறந்துட்டு இருக்கிறா ஆமா. அப்படி என்று ஆ. எங்க அப்பாவுக்கு ஆ. நாணயத்தால் பார்க்கக்கூடிய வேலை. வேலை. ஆமா ஆ. நாணயத்தால் பார்த்தால் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆமா இரு. அப்ப அங்கே நின்னு ஆ. நாணயத்தால் பார்த்தார் பார். ஆமா. அப்ப ஊர்வசி அம்மா ஆ. ஒரு பெண் கைதா உருவம் மாறி உருவம் மாறி. இந்த கைது கூட்டுல இருக்கிறா. ஆ. இவளை சேராம விடப்படாது ஆமா. அப்படி என்று ஆ. எங்க அப்பா என்ன செய்தா? ஆ. இரு பேசாயிரு. இரு இரு. அப்ப எங்க அப்பா பார்த்தா அஞ்சா உருவத்தை மாத்தி மாத்தி. ஒரு ஆண் கைதா உருவெடுத்து ஆட்களை உருவெடுத்து அந்த கைது கூட்டுல பூந்து பூந்து. தம்பி ஓ. ரிசீவ் பண்ணி ராப்படி தங்க முடியாம ஐநூறு ரூபாய். அந்த இருவரும் ஆ. அஞ்சா புனித செய்து ஆமா. அந்த கைது கொட்டாயில பிறந்த தம்பி நாடு இப்ப நல்லா புரியுது மகன். பிரம்மதேவன். அங்க அம்மா யாரு? ஊர்வசி அம்மா. நம்ம தெரியாம அசிஸ்டன்ட் இவரேன். அதேதான். அங்க அப்பா பிரம்மதேவன், அங்க அம்மா ஊர்வசி. ஆ. ஆனா கைதிக்கு போறீங்களே. கைதிக்கு போறீங்களா? வர வர குஜாத்தா வா. தம்பி ஆ. இப்ப விளக்கப்படுத்தி விட்டுதா? புரிஞ்சுங்க. எதுக்கு என்ன அடிச்சீங்கப்பா? தெரியாம சொல்றேன். ஓம் தோய். தம்பி அப்ப கைது கொட்டா பிறந்தப்பா பாருங்க. தீ ஏய். ஆள சுருகாத. கைது கொட்டா பிறந்தப்பா என்ன அங்கே போட்டு விட்டு ஆமா. தம்பி அவங்க உருவத்தை மாத்தி மாத்தி. இதான் தண்ணி தண்ணி விட்டாங்க. ஆமா. நம்ம பேசல ஐயா. 34 நாளா ஆடணும். சொல்லுங்க. தம்பி ஆ. அப்ப கைது கட்டால போட்டு விட்டு ஆமா. அவங்க இதா தரம் தட்டி விட்டார்கள். ஆமா. அப்ப தினந்தோறும் ஆ. மண்ணாருக்கு என்ன தம்பி வேலை? ஐயா காலையில 5 மணிக்கு 6 மணில எழுந்து ஆத்தக்காரிக்கு போய் துணி தூக்கி போவாங்க. துணி தூக்கி போற வேலை. கூடக்காரிக்கு போவாங்க. அப்ப காலை விடிகால 4 மணி இருக்கும். ஆமா. துணி மட்டும் தூக்கி கொண்டு ஆ. வாயிற்பாடு விட்டு வெளிய வராங்க. வெளிய வந்தாங்க பார். ஆமா. அப்ப அந்த கைது கொட்டாயில கைது கொட்டையில நான் குவா குவான்னு தட்டு போட்டுட்டே ஐந்து இருந்தேன். கொண்டு இருந்தீங்க. ஆமா ஆ. அது நேரத்தில் ஆ. அப்ப அந்த வண்ணா பார்த்தா பார்த்தா. என்னடா இது ஏய். ரொம்ப நாளா இல்லாம என்னைக்கு நம்மளுக்கு குழந்தை சத்தம் கேக்குது. கைது சத்தம் தானே கேட்கும். ஆமா. இன்னைக்கு நாள் ஆ. குழந்தை சத்தம் கேக்குது கேக்குது. அப்படி என்று ஆ. கைது கொட்டாய்க்கு ஓடி வந்து ஓடி வந்து. என்ன தூக்கி ஆ. யாராவது கேட்டு பார்த்தாங்க கேட்டு பார்த்தாங்க. இது யாரோட பிள்ளை? யார் மக புள்ள பார்த்தங்க? யார் மக? ஏய். ஏய். இல்லாத புள்ள பத்துக்கலாம். என்ன மயிரை நீங்க வந்துட்டியா? ஏய். ஆ. அது கேட்டு பார்த்தார்கள். ஆமா. என்னோட பிள்ளை எல்லாம் சொல்லிவிட்டாங்க. ஆ. அந்த வண்ணனுக்கு ஆ. திருமணமாய் அப்படியா? சில நாட்களாக பிள்ளையே கிடையாது. கிடையாது. அப்ப வண்ணா பார்த்தா ஆ. ஆமா ஆ. நம்மளுக்கு தான் பிள்ளையே இல்லையே. ஆ. இந்த குழந்தை நம்மளே வளர்த்தா நம்மளே என்ன வளர்த்தா என்ன? அப்படி என்று ஆ. என்னை வளர்த்து வந்தார்கள். ஆமா. அப்பெல்லாம் எனக்கு என்ன வயசு? முட்டி பாடி தவுந்து வர வயசு. முட்டி பார்த்து வந்து வர வயசு. ஆமா. அப்படி என்று ஒரு நாள் ஆ. ஒரு தினத்தில் ஆ. என்னை ஆத்தங்காரிக்கு தூக்கிட்டு போனாங்க. ஒண்ணி தூக்கிட்டு போறாங்க. நதிகாரிக்கு. ஆமா. அப்ப தூக்கிட்டு போனோடனே ஆ. என்னை ஒரு பரமா அமர வைத்து அவரை வைத்து அவங்க ஒரு பரமா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. வச்சிருந்தாங்க. ஆமா. ஆ. அப்ப நான் என்ன செய்தேன்? ஆ. அவங்களோட முட்டி போட்டு தவுந்து தவுந்து அவங்களோட மேல போய் மேல சவுண்ட் அந்த தண்ணிய ஆ. கலகுறேன் 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 கலகுறேன். அவங்க என்ன சொல்றாங்க? ஆ. ஏய் கலகாதடா கலகாத
கலகாதுடா 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 கலகக்காரா. ஆஹா இதேதான் வாத்தியார் சொல்றார், சாகர் வாத்தியார் சொல்றார். என்னன்னு பாண்டிச்சேரி பக்கம் பார்க்க கூட்டுறோம். ஆ பாண்டிச்சேரினாவே 8 மணிக்கெல்லாம் கடை வந்துருவாங்க. ஆமா இதே மாதிரி நாடகம் வச்சாங்க. ஆ நீ மத்தலக்கார ஒரு 4-5 பேர் எப்பதான் நாடகம் முடிஞ்சு எல்லாம் ஓய்ட் சாப்பிட கிடைக்கிறீங்க. ஓஹோ எல்லாம் ஓய்ட் சாப்பிட அம்மா அம்மா கோட்டை நாடகம் ஆடுறவன் மத்தால மஞ்சள் துணி போட மத்தலக்கார தலைவர் சார் அவன் சேகர் பையன் எல்லாம் ஒரு 4-5 பேர் குடிச்சிட்டு காமாடி சேர்த்து மேல கிடைக்கிற போதில்ல. எப்படி பாரத் அவர்தான் குடிக்க போனாரு. எப்படி இருந்தாங்க? சரி, காமெண்ட் அப்படி இருந்தாங்க. இந்த கம்பெனி டாடா இது தூக்கி தூக்கி வண்டியில போட்டு இந்த கம்யூனிட்டி போறது கோட்டை போட்டு சைட்ல கம்யூனிட்டி நீ சொல்ல கம்யூனிட்டி நான் ஒண்ணு நீ சொன்னதை நான் கலக்கிறேன். அவன் என்ன சொல்றேன் கலகாதுரா அந்த தண்ணி கலக்கனா ஐயா ஒரு சாப கட்டுறேன். அது என்ன கட்டுற சொல்லு. அது தெரியாதா சொல்றாங்க அவன் கேட்டானுங்க அப்பா இன்றைய நாள் கூட்ட காரணம் என்ன அப்படின்னு கேட்க அப்ப தச்சை பெருமை உரைத்தார். அது இருக்கார் பார் முக்கணம் எடுத்த பருவ கடவர் அவரை கோரி தவ செய்து போய் வரத்தை வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆமா தச்சை பெருமை அப்ப இவனுக்கு செய்தானுங்க. இவனுக்கு 2000 பேரும் கைலாய நோக்கி வரானுங்க. அப்ப நான் என்ன செய்த அப்பதான் கைலாயத்துல எங்க தாத்தா பாட்டி பாத்துட்டு நான் அந்த வழியா வந்தேன். இவனுக்கு எதிர்க்க சாரே வரானுங்க. அப்ப நான் பார்த்தேன் இவனுக்கு சாரே போறானுங்களே எங்க போறானுங்க இவங்களை கூட்டி கேட்க வேண்டும் அப்படி கேட்டா பிள்ளைங்களா இங்க வாங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். அப்ப எங்க அப்பா உரித்தார் அத பரவாயில்ல கோரி தவ செய்து வரத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே அப்பதான் யோசனை பண்ண ஏன்னு கேட்டா இப்ப இருக்கிற அராஜக தச்சக அராஜகமா தாங்க முடியல. இவனுக்கு 2000 பேர் போய் பரவாயில்ல கோரி சாவாத வரத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. தச்சக பெருமான் இன்னும் அராஜகம் தாங்க முடியாது. இவளை கைலாயம் போக விடக்கூடாது அப்படி என்று நான் என்ன செய்த ஏய் நீங்க கைலாயம் போலாம் பரவாயில்ல பார்க்கலாம் தவ செய்யலாம் வரத்தை வாங்கலாம். அதனால உங்களுக்கு அதனால அந்த வரத்தால் உங்களுக்கு எந்த புண்ணியமே கிடையாது. என் வார்த்தை கேட்டால் ஒரு புண்ணியமும் மோட்சமும் உண்டு அப்படி சொன்னே. அப்ப கேட்டா ஐயா அப்படின்னா உங்க வார்த்தை நாங்க கேட்கிறோம் என்ன செய்ய வேண்டும். அப்ப நான் பார்த்தேன் அது இருக்கு பாரு பஜனை கோட்டை. அந்த பஜனை கோட்டை சென்று போய் கண்ணா கண்ணான பஜனை பாருங்கடா அப்படி வையா அனுப்பிச்சு விட்டீங்க. ஆமா அப்ப அமுச்சுடனே 2000 பிள்ளைகளும் பஜனை கோட்டைக்கு போய் விட்டானுங்க. அப்ப பார்த்தா தச்சுக்கு போயிருவான் நடந்தோம் 2000 பிள்ளைகளும் கலகத்தை மூட்டி அத பத்திரி கோட்டை அமிச்சிடலவா. அதனால ஒரு நாளைக்கு ஒரு கலகத்தை செய்யவில்லை என்றால் ஒரு தலையில வட்டது 15000 சுக்லாவ புறா சாபத்து. ஆமா
இது அப்படி இப்படிதான் இருக்குது. பத்தி பத்தி பத்தி. தம்பி ஆ. அவ பார்த்தா ஆ. அதனால உனக்கு அணில் என்ன பேரு? அன்று முதல் எனக்கு என்ன தெரியுமா பேர்? போடுறா. ஐயா. அன்று முதல் ஆ. இன்று வரை இன்று வரை. எனக்கு கலைஞர் பேர் வந்து விட்டது. ஆமா. ஆனா ஒன்று ஆ. நீங்க கலைஞர் எங்க இருக்கு தெரியவில்லை. ஐயா, இப்படி எங்கிட்டு வரீங்க? ஓ எங்க வரணும் கேக்குதா? ஆ. தம்பி ஓ. நான் யமுனோகத்துல இருந்து வரேன். ஐயா, எவ்வளவு வரீங்க? ஆமா. ஐயா, நாரதரே வணக்கம். நல்லா இரு. என் சொந்த ஊரா மலர்பட பக்கம் சம்பத்தாங்கல். தம்பத்தாங்க. போடுங்கடா. நான் முஸ்லிம் ஐயா. ஓ என்னது? என் சொந்த ஊரா மலர்பட பக்கம் சம்பத்தாங்கல். தம்பத்தாங்கள். ஆமா. ஆ. எங்க பாட்டி இருக்கிறாங்க. ஓ எங்க பாட்டி. ஓ பாட்டி அவங்க என்ன வேலை கேக்குறீங்க? என்ன வேலை? தினந்தோறும் ஹோட்டல கடை வச்சிருக்காங்க. ஓ தினந்தோறும் ஹோட்டல் கடை வச்சிருப்பாங்க. கடை பூரி பொங்கல் எல்லாம் சுட்டு வைப்பாங்க. ஓஹோ என் கையால ₹1 ₹2 கொடுத்து போனி பண்ணா. போனி பண்ணால். அன்னைக்கு 10 மணிக்கு பண்ற வியாபாரம் ஆ. 8 மணிக்கெல்லாம் சுருக்கா முடிச்சிடும். ஓஹோ இந்த வேலை என் பாட்டி 1 வருஷமா வியாபாரம் பண்ணிருந்தாங்க. ஆ. ஆனா நான் இல்லாத எமதர்ப்ப பாத்துக்கிறேன். ஆஹா. இந்த வயசுல பேனுக்கு சம்பாதிச்சு வைக்கிறாரு. வைக்கிறாளே. அப்படி நான் இல்லாத டைம் ஆ. என் பாட்டி வந்து எம்ம தூக்கிட்டு போயிட்டான். ஏமா இழுத்துட்டு போயிட்டா? நீ எவ்வளவு வர சொன்னீங்களே, ஆ. என் பாட்டி எல்லாம் பாத்தீங்களா? புபதே. ஓ, ஓ பாட்டி யமுனோகத்துல பார்த்துட்டு தான் வரேன். பாட்டி பாத்தீங்களா? ஆமா. என் பாட்டி எல்லாம் பாத்து என்ன பண்றாங்க? அங்க என்ன வேலை செய்யறாங்க? ஓ பாட்டி ஒரு செய்தி ஒண்ணு என்கிட்ட சொன்னாங்கடா. என்ன சொல்றாங்க? என்ன சொன்னா தெரியுமா? ஆ. ஐயா நாரத மகாமுனிவரே ஆ. நீங்க எங்க போறீங்க? ஆ. அப்படி கேட்ட உடனே ஆ. பாட்டி ஆ. நான் பூலோகத்துல ஒருத்தங்களை பார்க்க போறேன் பார்க்க போறேன். அப்படி சொன்ன உடனே ஆ. அப்ப உங்க பாட்டி சொன்னாங்க என்ன சொன்னாங்க? ஐயா நாரதரே நாரதரே. நீங்க பூலோகம் போறேன்னு சொல்றீங்களே ஆமா. அங்க போனா ஆ. என் பேர ஒருத்தர் இருக்கிறா. ஆ. ஐயா அப்படி உங்க பேர ஒருத்தர் இருக்கிறான்னு பாட்டி அவ எப்படி இருப்பா? ஆ. ஆளு யாரு? ஆ. அவன் பேர் என்ன? ஆ. அவன் ஊர் என்ன? அப்படி கேட்டா ஆ. அப்ப உங்க பாட்டி உரித்தாங்க. ஆ. ஐயா புரிச்சாங்க. ஆமா சொல்லுங்க. தம்பி ஓ. அப்ப உன் பாட்டி உரைத்தாங்க. அவர் பார்த்த உடனே ஆ. உன் பேர் எப்படி இருப்பா? ஆ. அப்ப சொன்ன உடனே அந்த தாங்கள் சேகர் ஆ. நாடக சபாவில ஆ. கெட்டியார வேஷம் ஆடுறா. நான் தான் அது. நீதானா? நான் தான் பூபதி. உன் பேர் பூபதி. ஆ. நீதானா அது? ஆமா. ஓ பாட்டி ஒண்ணு சொன்னாங்கடா. என்னது? அவங்க வியாபாரமே ஆக மாட்டேங்குது உங்க பாட்டிக்கு. பல்லாறு போய் நான் தான் இங்க இருக்கிறேன். அங்க போய் இட்லி கடை வச்சிருக்கலாமா? ஏன்னா ஏரி வேலை கார வேலை செய்யலாம்ல. ஆமா அப்ப பார்த்தாங்க. ஆ. ஓ பாட்டி ஆ. என் பேரனை பார்த்தனா ஆ. உடனே யமலோகம் வர சொல்லு. சொன்னாங்களா? ஆ. எனக்கு வழி தெரியாது எவ்வளவு போட்டுங்க. யமலோகம் போறதுக்கு வழி தெரியாதா? ஆஹா. யமலோகம் போறதுக்கு வழி சொல்ல என்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறான். வர சொல்ல மாட்டேன். எவனோ? ஓ இவன் பாட்டி பாக்குறதுக்கு ஆ. உடனே யமலோகம் போகணுமா? ஓ அவனுக்கு வழி தெரியாதா? வழி தெரியாதா? வழி சொல்லி விடு. அப்படி நம்பாங்க வாப்பா. ஐயா நான் எவ்வளவு போனோம்? எமலோகம் போகணும். பஸ் ஆச்சு எவ்வளோ? அப்ப நீ எமலோகம் போ. ஆ. பஸ் எல்லாம் கிடையாது. ஃப்ரீயா? ஆமா. ஆ. நீ எமலோகம் போகணும்னாக்கா ஆ. இங்க வா. இதோ இது பாரு கரண்ட் ஜாயிண்ட். ஜாயிண்ட். இந்த கரண்ட் ஜாயிண்ட ஒரு செகண்ட் அப்படி பிடிச்சு நின்னா ஆ. ஒரு அடி நெய்வேலி. ஏங்க? நெய்வேலில இருந்து ஒரு அடி எமலோகம். ஆ. எமலோகம் போகலாம். ஓ பாட்டியை பார்க்கலாம். அங்க பணத்தை வாங்கினா அங்கே இருக்கலாம். நீ மனோ நீ சொல்றதுல வாசம் தான். ஆ. நான் முன்ன பின்ன முடிச்சு பழக்கம் இல்ல. ஒரு தடவை முன்னாடி புடி, பின்னாடி நான் வரேன். என் பாட்டியா எமலோகம் போயிடும். உன் பாட்டி என்ன வயசு? 76. 76 வயசு கேள்வி. நாள் முடிஞ்சு போச்சு. அம்மா வந்தா பிடிச்சி முட்டான். ஆமா. அங்க போனா வர முடியுமா? வர முடியாதா? அங்க போனா வர முடியுமா? அப்ப போறதுக்கு வரதா பஸ், வரதுக்கு பஸ் இல்லையா? இல்ல. அங்க போனா அவ்வளவுதான். ஏய் நீ போயேண்ட ஒரு தடவை. நீ இந்த மாதிரி நீ போயிட்டாக்க உன் குடும்பத்தை என்கிட்ட விட்டு போகணும்னு பாக்கியா? ஆ. என் குடும்பத்துக்கே வா. நான் கல்யாணம் பண்ணாதானே உடனே நான் சொல்றதுக்கு. ஏன்னா கல்யாணம் பண்ண ஏன் குடிச்சாச்சா கண்டு பேராம ஏய் நீங்க கலைஞர் கண்டுபிடிக்கணும். ஆமா அவளை அப்பா அம்மா பார்க்கணும். அதனால ஆ. அப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க என்ன கலங்க இருக்கா? ஐயா மகாராஜா ஓ பிள்ளை நாரதர் மகாபலி வந்தீங்களா? வந்தீங்களா? நான் வரறேன். உட்கார். சாகா இருக்காத. ஓ அப்பா கண்ணே நாரதா
கேட்டான் மந்திரி படித்த சுந்தர பாலனே கரகம் திறக்க நீடோடி வந்திருப்பாய். அப்படியே ஆகட்டும். ஆகட்டும். அம்மா எங்க இருக்கிறாங்க? அம்மா பார்க்கணுமா? ஆமா. கண்ணே கலைவாணி. சுவாமி நாரதன் வந்திருக்கின்றான். நாரதன் வாழ்ந்தாலும் கலகம் போனாலும் கலகம். கலகம் நம்ம சந்தோஷமா இருக்கின்றோம். ஆ. நம்ம வீட்டுல காடு எடுத்து வச்சா ஆ. நம்ம குடும்பத்தை ரெண்டா வச்சு போடுவோம். ஆ, ஆ, அதனால் ஆ. அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து ஆ. சத்தியமாக எல்லை விட்டு அடித்து விரட்டு போடும். அப்படியே ஆகட்டுங்க. கண்ணே நாரதா ஆ. நல்லா இருப்பா. கண்ணவில் வாழலை யுத்த இன்னருள் பாராய். கலரி பாதம் பணிந்தாய் வாழ்வாய் வீரா. நாரதா, போய் வந்த தாய் என்று தாழ் பணிந்ததால் எந்த காலத்திலும் சுகசேமமாக வழக்கடுவது. அப்படியே ஆகட்டும். அடிச்சு வெட்டா போடு. நான் சொல்றேன், நீ போட மாட்டான். இவன் எழுத்தடி வச்சா அந்த வீடு குட்டி சேரா போடும். எங்க வந்தாங்கண்ணே? உங்க அப்பா அம்மா என்ன வேலை கண்டாங்க? புடி கடை சொல்றாங்க. பசிக்குது சொன்னியா? சாப்பாடு போடனா? சாப்பிட்டியா? போட போட ரன்னிங் ரேஸ்ல நீ ஓடுங்க. உலகத்துல காலமாடுதா பொட்டை மாடு தேடி பாத்துக்கிறேன். பொட்டை மாடு காலமாடு தேடி வந்து மூச்சு தானே வாங்குது. சேத்த புடி அடிகாடி 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 எனக்கு வேற வாவா. யார் யாரு யாரு யாரா? கண்டது முடிஞ்சா அடி ஏய் அத வரைய காலை கழித்து மாடு பொறுப்பு போனா என்ன வாங்க போ ஐயா வாங்க. இனிமே நாரதன் இங்க வந்தா இந்த சத்தியலோக எல்லையில வரக்கூடாது. நான் மனைவி அடிச்சு தெத்துல கண்ணு தெத்துல
ஐயா பூபதி இருமா 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 அப்பா சார் ஒண்ணு பண்ண மாட்டேன் அத்தை திருப்பி ஏய் அவன் புள்ளி திரும்பிட்டா இந்த புள்ளி யாரு அப்பா அம்மா பார்க்க வந்து அப்பா அம்மா பார்க்க வந்தா ஒரு மரியாதை கொடுப்பாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போல வந்தா ஆமா நம்மளே அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஆனா இவ்வளவு சம்பவம் இல்லாம நீ ஞானத்தால பார்த்து கலகு எங்க போல கண்டுபிடி அதை நான் பார்க்கறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சியா எங்க விக்கிறாங்க 200 220 பிளாக்ல கோட்ரு 250 அப்புறம் இந்த 200 ரூபாய் டேய் ஓ நான் கண்டுபிடிச்சு தானே பாய் என்ன கண்டுபிடிச்சிக்க கோட்டை விக்கிற இடத்தை கண்டுபிடிக்கல கலகு எங்க இருக்கு கண்டுபிடிச்சு விட்டு யாரு ஐயா தெரியுமா ஏய் அது வந்து கோட்டை உதயகிரி உதயகிரி அஸ்தகிரி ஆண்டு வரக்கூடிய அது வரக்கூடிய லிசபன் ரெண்டு பேரும் அரக்கர்கள் ஆணுத்தல் ஆலையரானு ஆமா ஒரு வார காலமாக ஆணுத்தல் ஆலையரான் நிசுபாசுவன் ஆமா அந்த கும்பனே அடிக்க போறோம் பார்த்துட்டு அதனால அவளை நீ விடப்படாது அவளுக்கு ஒரு வழி காட்டணும் அவங்கள வச்சுதான் ஒப்பம் கூட பரவாயில்ல இன்னைக்கோ நாளைக்கு கிடக்குறான் அவனை விட்டு உங்க அம்மா பாவாடை கீச்சு 10 தையல் போடும் இன்னைக்கு உன்னை தூக்கிட்டு ஓடுறாங்க அங்க போய் வேலை நினைச்சா இல்லையா ஓடலீங்க வந்துடா அதனால இது எங்க போறோம் உதயகிரி இப்படியாக நாட்டு மகாபலி உதயகிரி அஸ்தகிரி தேடி போவ இந்த உதயகிரி ஆண்டு வரக்கூடிய கும்பதார் போ Hey,